நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், இப்போ என்ன பண்ண சொல்றீங்க சார்? மேடம் ஒரு மாதம் ஊரில் இல்லைன்னதும் காலேஜாவே இல்லை. இது வரைக்கும் இந்த காலேஜில் இப்படி நடந்ததே இல்லை சார். இங்கே பாருங்க ராஜசேகர், உங்களுக்கே தெரியும் ஆர்ட்ஸ் காலேஜ் கம்பேர் பண்ணால் ப்ரொஃபஷனல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தின்னு. இதுக்கு மேலே நாம ரூல்ஸை போட்டு அதை ஃபாலோ பண்ணாதவங்களை ஃபைனை போட்டு பனிஷ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் மிஷினாக தான் இருக்காங்க. சார், நீங்கள் ஒரு காலேஜ் செக்ரட்டரியாக இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். 4 வருஷமாக அவங்க ஒழுங்காக எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் படித்தாங்கன்னா வாழ்க்கை பூரா நல்லா இருக்க முடியும். அதுக்காக ஒரு ஸ்கூலில் கொடுக்குற சுதந்திரத்தை நாம கொடுக்கலன்னா அது எப்படி நியாயம்? மேடம் இன்சார்ஜாக இருந்த வரைக்கும் கேம்பஸ் ஸ்கூலில் எந்த பையனும் பொண்ணுங்கிட்ட பேச முடியாது. இப்போ நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுனால பசங்க அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. முன்னையெல்லாம் காலேஜுக்கு மொபைல் கொண்டு வரதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் கேம்பஸ்குள்ள அங்கங்கே ஒளிச்சு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை சார். விடுங்க ராஜசேகர், பசங்களுக்கு அவங்க லிமிட் என்னன்னு தெரியும். அது எப்படி சார்? மேடம் வந்தா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி என்ன தான் சார் கேட்பாங்க? கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், பழியை தூக்கி என் மேலே போடுங்க, நான் பேசிக்கிறேன். அது இல்லை சார். இந்த சுதந்திரத்தை பசங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். சார், அதெல்லாம் வேற விஷயம் சார். திருவோட ஃபோட்டோவை காலேஜில் ஒட்டி அசிங்கம் பண்ணதை நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது சார். யார் பண்ணாங்க தெரியல சார், ஆனால் சீக்கிரம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சலாம் சார். தப்பு பண்ணவங்களுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் மற்றவங்களும் பயப்படுவாங்க சார். ராஜசேகர், நீங்கள் இந்த காலேஜோட பிரின்சிபல், நடந்தது தப்புன்னு எனக்கே தெரியும். அதுக்கு நியாயமாக என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க, தண்டனைங்கிறது ஒருத்தன் செஞ்ச தப்பை உணர்ந்து தண்ணியே திருத்திக்கிட்டு மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கத்தான். மொத்தமாக அவன் கேரியரை காலி பண்ணுறதில்ல. அந்த மாதிரி தண்டனையை நான் அனுமதிக்க மாட்டேன். எஸ் சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே சார், மேனேஜ்மெண்ட் மீட்டிங் எப்போ சார்? கம்மிங் வீக் மேடம் வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இருக்கும். ஓகே சார். ராஜசேகர், ஒரு நிமிஷம். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ இந்த மாதிரி குறும்புத்தனம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நோ சார். நான் பண்ணியிருக்கேன். எங்கள் மேக்ஸ் ப்ரொஃபஸர் காணவில்லைன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்கோம். என்னை காலேஜை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, வேற காலேஜில் தான் நான் கோர்ஸே முடித்தேன். அதனால் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. சார், பெர்ஃபெக்டாக இருக்கிறது தப்பு இல்லையே சார்? அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கிறது மட்டுமே தப்புன்னு ஆயிடா ராஜசேகர். நான் வரேன் சார். கேரியோ. குட் ஈவினிங் சார். நான் தமிழரசி, ஃபர்ஸ்ட் இயர். நீங்க வர சொன்னீங்கன்னு ஆஃபீஸில் சொன்னாங்க. என்ன தமிழரசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சரி, நான் நேராக விஷயத்துக்கு வரேன். திருவை கிண்டல் பண்ணி அந்த போஸ்டர் ஒட்டினது யாரு? தெரியல சார். போய் சொல்லாத. நிஜமாவே தெரியாது சார். 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. என்னடா இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணாத. ஒழுங்காக காலேஜை நடத்த வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு உதவ வேண்டியது உன்ன மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட்ஸோட கடமை. இது கேலி கூத்துக்கான இடம் இல்லை, ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்டிடியூஷன். நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை. புரியுதல்ல? இந்த உனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ரூவ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் சொல்றது பேசிக் மேனர்ஸ். சாரி சார், தேங்க்ஸ் a lot. உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க வேற எதை பத்தியும் யோசனை பண்ணக்கூடாது. யார் யார் உதவி பண்றாங்கன்னு மட்டும்தான் யோசிக்கணும். புரியுதா? ஃப்ரெண்டு நட்புன்னு குழப்பிக்கிட்டு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடாத. 2 நாள்ல அந்த போஸ்டர் ஒட்டினது யாருன்னு என்கிட்ட வந்து சொல்லு. தேங்க்ஸ் சார்.